மதுரை வந்து மீனாட்சி அம்மனை தரிசிக்கிறாரு அமித்ஷா. அதுக்கப்புறம் பாஜக கூட்டங்களில் கலந்துக்கிறாரு. இதுதான் வந்து இது இருக்குது. இனிமேல் பட்டு நிறைய பேர் வருவாங்க. இன்றைக்கி ஒரு அமித்ஷா சொல்கிறீங்க, இனி வந்து அவங்களுக்கு 2026 வந்து பாஜகவுக்கு மிக முக்கியமான டார்கெட் வந்து தமிழகம்தான். தமிழகத்தை சுற்றி தான் அவங்க வந்து தங்களுடைய வியூகங்களை அமைக்க போகிறாங்க. இன்னும் நிறைய வியூகங்கள் அங்கே பாக்கி இருக்குது. அவங்க வந்து விஜயை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க, சீமானை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே அவங்கள எல்லாரையும் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மிஸ்ஸிங் என்னென்னா, அதிமுகவில் வந்து மதுரையை பேஸ் பண்ண ஓபிஎஸ், சசிகலா, தஞ்சை, டெல்டாவை பேஸ் பண்ண சசிகலா, அதுக்கு பிறகு தென் மாவட்டங்களை பேஸ் பண்ண முக்குளத்தோர் வாக்குகள், இதை வந்து அதிமுகக்குள்ளே கொண்டு வருவதற்கு எடப்பாடியும் தயாராக இல்லை, முடியாதுன்னு சொல்லிட்டார் எடப்பாடி. ஓபிஎஸ்ஸை நான் சேர்க்குற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டார். ரைட்டுங்களா? அதே மாதிரி சசிகலாவோடைய ஓபிஎஸ் சேர்க்காம போனால் அந்த வாக்குகள்லாம் கிடைக்காது அப்படின்னு எடுத்துக்கலாமா? கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. முக்குளத்தோர் வாக்குகள் வந்து மிகப்பெரிய மைனஸாக வந்து அதிமுகவுக்கு போன தேர்தலில் பாஜக வாங்கின 18% வாக்குகள் வந்து ஆன்டி எடப்பாடி வாக்குகள். இந்த சைடில் எடப்பாடி வாங்கின 20% வாக்குகள் ஆன்டி பிஜேபி வாக்குகள். ஓகே, இப்போ இந்த 2 பேரும் சிங்க் ஆகணும். அதுக்கப்புறம் கூட வந்து விஜய் வரணும், சீமான் வரணும், எல்லாரும் வரணும். ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் தானே இருக்காரு, பாஜக தானே இருக்காரு. யாருங்க? ஓபிஎஸ் வந்து பாஜகவோட தான் இருக்காரு. பாஜக இருக்காரு. பாஜக அதிமுக கூட்டணி தான். அந்த வாக்கு வராதுன்றீங்க. பாஜக கூட தான் இருக்காரு, அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காருன்றத தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழக தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி. அதுதான் அமித்ஷா சொல்லிட்டு போனார். எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்குவோம், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்திப்போம்னு சொல்றாரு.